ஆரம்பிக்கலாம். சார், என் பேர் திருமாவளவன். 2019 பிஹெச்எல் நிறுவனத்திலேருந்து சேஃப்டி ஆஃபீஸராக ரிட்டையர்ட் ஆனேன். 2002 இந்த குடமுருட்டிக்கு கீழ்ப்புறம் உள்ள 1500 சதுரடியும் 2004 2000 சதுரடியும் வாங்கினேன். இது எனக்கு பவர் கோதாவில் ஜென்ரல் பவர் அப்படிங்கிற முறையில் மிஸ் ராதாகிருஷ்ணன் தான் எனக்கு பத்திரம் பண்ணி கொடுத்தாரு. இப்படி இருக்கையில் 2008 இதே லேண்ட் ஓனர் சபாநாதன் ராஜாமணிங்கிறவருக்கு பவர் கொடுத்துட்டார். அவர் இதை ரீலே அவுட் பண்ணி ராதாகிருஷ்ணன் முதல்ல போட்ட லே அவுட்டில் மாற்றி போட்டு அவர் கரையோரம் குடமுருட்டி கரையோரம் காண்பித்த 30 அடி சாலையை வீடு மனைகளாக மாற்றி விற்றுட்டார். எனக்கு முன்னாடி இருந்த இடத்த நான் தடுத்து வச்சுருந்தேன். சாலை மட்டும்தான் வரணும், பொது இடமாக தான் இருக்கணும்னு சொல்லி அதை நிறுத்தினதை ராதாகிருஷ்ணன் கேட்டெல்லாம் உடைச்சி தகர கொட்டாய் அமைச்சிட்டார். இதற்கிடையில் கரிகாலன் என்பவர் இந்த டிவிகே கட்சியில் பொறுப்பில் இருக்கார், நிர்வாகி. அவர் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு சரியான பொறுப்பு தரல. கோயில் ட்ரஸ்டியாக இருக்கார். அதனால் அந்த பவரை யூஸ் பண்ணி நிறைய பப்ளிக்கில் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த இடத்த வாங்கினதாக சொன்னார். நான் கமிஷனர் வரைக்கும் போய் என்னை அவங்க வல்கராலாம் அவங்க தம்பி ஆறுமுகம் வல்கரா பேசும்பொழுது வீடியோ எடுத்தேன். அந்த வெசலில் பிடுங்கிட்டார் அடித்து கரிகாலன். என் இடத்துக்கே பக்கத்தில் தான் இடம் இருக்குது. இந்த இடம் இந்த 30 அடி சாலைங்கிறது என் இடத்த ஒட்டி இருக்குது. எனக்கு புழக்கமான இடம், எனக்கு பயன்படக்கூடிய இடம். அந்த 30 அடி சாலையாக மறித்து தான் இந்த ஷெட்டை போட்டிருக்காங்க. கரிகாலன் அடித்து பிடுங்கின செல்லை தரமாட்டேன்ட்டாங்க. ஸ்டேஷன்லேயும் ஒத்துழைப்பு தரல. கமிஷனர்கிட்ட போய் தான் அந்த செல்லை வாங்கினேன். செல் கிடைச்சிது. இதற்கிடையில் கமிஷனர் கூப்பிட்டு அவங்கள வார்ன் பண்ணுங்கன்னு சொன்னப்போ மிஸ்டர் விஜய் பாஸ்கர் தான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் விசாரித்தப்போ கரிகாலனே கூப்பிட்டு விசாரித்தார். இந்த இடத்துக்கு உங்களுக்கு பத்திரம் இருக்கான்னு கேட்டார். இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இம்மீடியட்டாக நோட்டீஸ் தான் அனுப்ப சொன்னார். நான் கேஸே போட்டிருக்கேன். கேஸ் நம்பர் OS 104/2026. அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது யாரும் வரமாட்டாங்கன்னு விஜய் பாஸ்கர் சொன்னார். ஆனால் இப்போ இருக்கிற சுரேந்தர் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வாங்கங்கிறார். இப்போ அவர் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. அவர் என்னையே வரக்கூடாதுங்கிறாரு. எனக்கு பக்கத்தில் உள்ள இடம், என் புழக்கத்தில் உள்ள இடம், என் பயன்பாட்டுக்கு உள்ள இடத்த என்னை வரக்கூடாதுங்கிறாரு. இவங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் 200-300 மீட்டர் தள்ளி இருக்கிற அவங்க புழங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்கள வரும்போது நீங்கள் பேசக்கூடாதுலாம் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 தென்னை மரம் வச்சுருந்தேன். அதில் ஒரு தென்னை மரத்தை வெட்டிட்டாங்க. அடுத்தது இந்த இடத்துக்கு ஆஃபீஸ் அலுவலகமாக மாத்திரேன்னு சொல்லிவிட்டு இம்காஃப் டேங்குன்னு சொல்லுவாங்க, ட்ரை டைப்பு செப்டிக் டேங்க், அதை அப்படியே ஆற்றுல எரெக்ட் பண்ணியிருக்காரு. நீங்களே பாருங்கள், யார் பார்த்தாலுமே தெரியும். இந்த இடமும் ஆக்கிரமிப்பு உண்டான இடம், கார்பரேஷனுக்கு உரிய இடம். ஏன்னா ரெஜிஸ்டர் டிராயிங் படி கார்பரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுறாங்க. இதற்கிடையில் 2025 மே மாதம் 19ஆம் தேதி அதே ஃபஸ்ட்டு பவர் ஹோல்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு உடன்படிக்கை ஆவணத்தை பதிவு பண்ணியிருக்கார். அதை பதிவு பண்ணும் பொழுது ஓனருடைய லைஃப் சர்டிஃபிகேட் தரணும். தரவில்லை. இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இந்த இடத்தை பொது உபயோகத்திற்கு விட வேண்டும். இந்த மாதிரி ஆற்றை பால்படுத்தக்கூடாது. அந்த செப்டிக் டேங்கை இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணணும். தினசரி அவர்கள் தொந்தரவு வராதவர், அவர்களுக்கு இங்கே எந்த விதத்திலும் உரிமையோ நடமாட்டமோ இல்லை. இது மட்டுமல்லாமல் இதே ரோடு போய் திரும்பும் இடத்தில் மிஸ்டர் கரிகாலன் வீடு முழுக்க அதில் இருக்கிறது. அடுத்தது அவருடைய சகோதரர் வீடு குடமுருட்டி ஆறுமுகம், அவர் தான் என்னை வல்கரா பேசினது. அவருடைய வீடும் பார்சியலாக அந்த 30 அடி ரோட்டில் தான் இருக்குது. இது மட்டுமல்லாமல் அந்த 30 அடி ரோட்டில் வீடு கட்டிட்டு பெரிய பைப் லைன் இருக்குது, டவுனுக்கு சப்ளை பண்ண முடியும். அந்த லைனையும் இவங்க கஸ்டடியில் கேட் போட்டு வச்சுருக்காங்க. முடிஞ்சால் அதையும் வீடியோ எடுத்து பப்ளிக்கு காமிங்க. அது பக்கத்தில் கார்பரேஷன் இடமும் இருக்குது. அந்த இடத்தையும் சேர்த்து அவங்க இந்த மாதிரி கேட் போட்டு தடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஆரம்பிக்கும் பொழுதுமே ஒரு வல்கரான வார்த்தையை பயன்படுத்தி கூட மட்டும் உன்னை இத்தோட முடிச்சிருவேன்டா, இன்றைக்கே முடிச்சிருவேன்டான்னு பேசுகிறாரு. எங்கிட்ட வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எடுக்கும்பொழுது தான் கரிகாலன் என்னை அடித்து செல்ஃபோனை பிடுங்கி சென்றார். முதல்வருக்கு இந்த மாதிரி அடாவடி அராஜக செயல்களில் அட்டூழியங்களில் ஈடுபடக்கூடாது. தினசரி நான் ஒரு சீனியர் சிட்டிசன். எனக்கு இன்றைக்கு என் ஒய்ஃப் பேரில் இடம் மாற்றி அப்ரூவல் வாங்கி வீடு கட்டி கொண்டிருக்கிறேன். வீடை கட்ட விட்டுருவோமான்னு பலவிதமான இடையூறு கொடுத்தார்கள். நான் சட்டப்படி செய்கிறதுனால
அதிலிருந்து தப்பித்து தினசரி இவர்களிடம் நான் பிழைப்பு நடத்துவதே பெரும்பாடாக இருக்கிறது. இவர்கள் மிரட்டல் இருக்க வேண்டாம். இது மாதிரி அட்டூழியங்கள் அடாவடித்தனங்கள் செய்யக்கூடாது. ரவுடிகளை எடுத்துட்டு வந்து அடிதடியில் இறங்கக்கூடாது. போலீஸ் துறை காவல்துறை இதில் முடிந்த அளவு நியாயமாகவாது ஓரளவிற்கு ஜென்யூன்னு சொல்லுவாங்க, அந்த அளவிற்காவது அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை மறுக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு மிரட்டல் அதிகம். அதற்கு முன்னாடி அவருடைய பெரிய அண்ணன் குடமுருட்டி சேகர் அந்த காவலர் சுரேந்திரன் அவர்கள் இருக்கும் பொழுதே அடிப்பேன் என்று மிரட்டினார். நான் என்ன வேடிக்கை பார்க்க வந்தீங்களா, இப்படிலாம் மிரட்டுறாங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு 4 தடவை மிரட்டினதுக்கப்புறம் ஏதோ ஒரு தடவை பேருக்கு சொன்னார். அதுக்கப்புறமும் இறுதியாகவும் மிரட்டிட்டு ஐயோ கோர்ட்டுக்கெலாம் என்னால் நிற்க முடியாதுன்னு போனார். ஆனால் இடையில வந்து மிரட்டுறார். யாருக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? போலீஸ் காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கிறேன். முதல்வருக்கும் அதாவது அரசாங்கத்திற்கும் அரசாங்க பறிபோகிறது. ஆற்றை பாழ்படுத்துகிறார்கள். பப்ளிக் நியூசன்ஸ் இங்கு பக்கத்தில் அருகாமையில் குடியிருப்போருக்கும் அச்சத்தை உருவாக்குகிறார்கள். இந்த இடத்தை தவறான வகையில் பயன்படுத்தும்படி ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். தினசரி அவங்க மிரட்டுவது இருக்கக்கூடாது. நான் அவர்கள் வீடு இருக்கும் பகுதியில் நுழைந்து தான் என் இடத்திற்கு வர முடியும். தினசரி இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வீட்டில் உள்ள பெண்களையும் அவர்கள் வயதான அம்மாவையும் விட்டு மயிறு மட்டை சொல்ல முடியாத தகாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி என்னை துன்புறுத்துகிறார்கள். இதை நிறுத்த வேண்டும். இதற்கு உடனடி தீர்வு வரும்படி இந்த அரசாங்கத்தையும் காவல்துறையும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு உரிய இடத்தை சரியான தக்க ஆவணம் அரசாங்க நீள அளவையில் வைத்து அளந்து எடுத்திருக்கிறேன். அதன்படி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பொதுவாக உள்ள ஒதுக்கப்பட்ட இந்த சாலை நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து மரத்தை வெட்டி ஆற்றை பாழ்படுத்தும் இந்த அடாவடி அட்டூழியங்களை நிறுத்த வேண்டும் என்று காவல்துறையையும் அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். என்ன பொறுப்பில் இருக்காரு? தாவேக்காவில் மாவட்ட நிர்வாகியாக இருந்தார். இப்பொழுது அவர் அரசாங்க ஊழியராக இருப்பதனால் அவருக்கு பொறுப்பு என்று கொடுத்திருக்கிறார்கள். மாவட்ட பொறுப்பாளர். ஆமாம், திருச்சியில் கிழக்கு தொகுதியில் அவர் வேலை செய்தார் மும்முரமாக.